ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 100% கேரண்டீட் ரெசிபி. லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பொட்டேட்டோ ரெசிபிஸ் நம்ம சேனல்லே இருக்குது, அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வந்து ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து தோல் உரிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் க்யூப்ஸ் அந்த மாதிரி 4 வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எவ்வளோ பொட்டேட்டோ எடுத்துக்கிறீங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து நான் வேக விடுறேன். இன்கேஸ் வந்துட்டு தண்ணி சேர்த்து நீங்கள் வேக விட வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆவி வச்சு வேக வச்சுக்கோங்க, ஸ்டீம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதை கவர் பண்ணிவிட்டு சிம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக குக் ஆயிரும். ஓகே, அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மேஷியாக குக் ஆகிருக்கணும். அண்ட் இது வந்து நல்லா வந்து தோல் வந்து உரியிற அளவுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஈவனாக தோல் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்துட்டு 2 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். நிறையா சேர்த்துடாதீங்க, ரொம்ப விழுக்குன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மசாலா சேர்க்கணும்னா அது வந்து மசாலா வந்து அதில் சட்டியில் வந்து பிடிச்சி அதை நம்ம சுரண்டி எடுக்கிறது தான் அது டேஸ்ட்டே இருக்கும். இப்போ நான் ஆயில் ஹீட் ஆனது நான் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கையளவு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்துட்டு ஒரு 2-3 பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் உள்ளர சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்குவோம், நல்லா வதக்கிக்குவோம். இப்போது சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து உள்ளர சேர்த்துட்டு அதையும் அந்த ஆயிலே வந்துட்டு நல்லா நம்ம வணக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கனால அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, அது சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வதக்கும் போது இந்த ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அதனால் இது மாதிரி நல்லா வணக்கிக்குவோம். இன்கேஸ் உங்களுக்கு சைஸ் எல்லாம் பெருசாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ காரம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிச்சத்தை சேர்த்துக்கலாம். முதலே டேரெக்டாக நிறையா காரம் சேர்த்துறாதீங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்லா வணக்கிட்டே இருப்போம். லாஸ்ட்டாக வந்து வாசத்துக்காக ஒரே ஒரு பிஞ்ச் தான் கரம் மசாலா சேர்க்குறேன் நான். ஸோ அந்த நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. மசாலாஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மாதிரி நல்லா வந்து சுரண்டி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை இது. இதை வந்து கர்ட் ரைஸு, அப்புறம் வந்துட்டு லெமன் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்தாவே தெரியும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.